ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எந்தெந்த மாவட்டங்கள் அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஸோ எந்தெந்த பகுதிகளில் கம்ப்ளீட்டாக எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு நேர்முக தேர்வு வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ எங்கெங்கே புதுசாக ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க அண்ட் இன் ஃபியூச்சரில் எங்கெங்கே அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு நடக்க போகுது, அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2ல் இப்போ இருக்கும். ஃபேஸ் 1 பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய மாவட்டங்கள் அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு நடத்தினவங்க அண்ட் நேர்முக தேர்வு வரைக்கும் போனவங்க மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் விண்ணப்பிச்சவங்களுக்கு, புதுசாக விண்ணப்பிச்சவங்களுக்கு அண்ட் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்க விண்ணப்பிச்சவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தேர்வு நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க ராமநாதபுரம், ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடி. ஸோ அந்த பரமக்குடியில் பார்த்திங்கன்னா நேர்காணல் நடைபெறும் நாள் 23/10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓல்டு நோட்டிஃபிகேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா நியூ நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 21/10 கொடுத்துருக்காங்க. ஸோ 21/10 அக்டோபர் 21. ஸோ வாசிப்பு மற்றும் எழுத்து திறன் தேர்வு நடைபெறும் நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் 21. இன்னும் 4 நாட்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. அதேமாதிரி நேர்காணல் நடைபெறும் நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு இப்போ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அண்டு நிறையா பேர் கமெண்டில் கேட்டது, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில் பண்ணுவாங்களா, இது இந்த 2025 இப்போ இவங்க அறிவித்த மாதிரியே ஃபில் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த வேக்கன்சி இப்போ விட்டாச்சு அப்படின்னா மறுபடியும் ஜூனா ஜூலையா இல்லை மறுபடியும் அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் இது ஹோல்ட் பண்ண சொல்லி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே அஃபீஷியலாக வரல. ஸோ நம்மளுக்கு 2 அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒன்று 2299 பணிகள் ஃபில்லப் பண்ணுங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் 1 பாதியில் முடிஞ்சு பண்ணி எல்லா பக்கமும் பாதியில் போயிட்டு இருந்த வரைக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த கிராம உதவியாளருக்கு ஆல்ரெடி அறிவிக்கப்பட்ட அந்த வயது வரம்பிலிருந்து கொஞ்சம் தளர்வு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 2 தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. அண்ட் இது பார்த்திங்கன்னா முழுக்க மாவட்ட ஆட்சியர், அதாவது மாவட்ட கவர்மெண்ட் அந்த மாவட்ட கண்ட்ரோலுக்குள்ளே வரக்கூடியது, ஓகேங்களா. ஸோ அதனால் இது அந்த தாலுக்கா வைஸ் ஃபில் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அந்த வருஷத்துக்குள்ளேயே. அந்த நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, இப்போ எங்கள் தாலுக்காவில் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்டர்வியூ வரைக்கும் முடிஞ்சிருச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு, ஸோ ரிசல்ட் எப்போ கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது தாலுக்கா வைஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பார்க்கலாம். ஸோ ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நோட்டிஃபிகேஷன், கரெக்டுங்களா, அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துட்டு இப்போ கடலாடி, கமுதி, திருவாடானை, பரமக்குடி, ராஜசிங்கமங்கலம், ராமேஸ்வரம், கீழக்கரை, முதுகுளத்தூர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 தாலுக்கா இருக்குது. இப்போ இதில் பரமக்குடியில் மட்டும் முடிஞ்சுட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. மீதி 7லேயும் ஒரு எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு முடிஞ்ச நிலையிலையோ இல்லை ஒரு பக்கம் இன்டர்வியூ முடிஞ்ச நிலையிலையோ இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்போ ஒவ்வொரு பக்கம் தாலுக்கா முடிஞ்சதுக்கப்புறம் தாலுக்கா வைஸாக ரிசல்ட் வெளியிட மாட்டாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 99%. ஸோ இது எப்படி விடுவாங்கன்னா, இதே மாதிரி இந்த 8 தாலுக்காலையும் எக்ஸாம் வச்சு நடத்தி முடித்ததுக்கப்புறமா மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு ரிசல்ட் பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிடுவாங்க. ஒரே பிடிஎஃப்பில் யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்கிற அந்த கேண்டிடேட் நேமோடு பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க. ஸோ 2023 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமானது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்து தான் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் படி பார்த்திங்கன்னா ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது ஏதாவது தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்டில் பார்த்திங்கன்னா சரி பண்ணுங்கள். அண்டு நான் மறுபடியும் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், நம்மளோட வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட பகுதியில் உங்களோட தாலுக்காவில் ஹால் டிக்கெட் வந்திருந்தாலோ இல்லை எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு முடிஞ்சிருந்தாலோ இல்லை கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிருந்தாலோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் உங்களோட தாலுக்காவை மென்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா கொடுங்க, கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அது கண்டிப்பாக இன்னும் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய பிற மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா உங்கள் பர்டிகுலர் தாலுக்காலேயே இந்த நியூஸ் தெரியாமல் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ராமநாதபுரம், பரமக்குடி அதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா அங்கே எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு நடக்கிறதுக்கு, டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா அங்கே இன்டர்வியூ நடக்கிறதுக்கு. ஸோ விருதுநகரில் கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிருச்சுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கூடிய விரைவில் அதுக்குண்டான அப்டேட் அவங்க மொத்தமாக அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரே பிடிஎஃபாக வெளியிடுவாங்க. அண்ட் திருச்சி மண்ணச்சநல்லூரில் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு நடக்கிறதுக்கு.
அருப்புக்கோட்டையில் முழுவதும் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் சேலம் அண்ட் ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் செக் பண்ணும்போது இந்த வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இந்த வீக்கில் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹால் டிக்கெட்டு. அடுத்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பல தாலுக்காக்களில் 29, 30 நடக்கிறதுக்கு பர்டிகுலராக தாராபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 29, 30 கொடுத்துருக்காங்க. ஸோ தருமபுரியில் இன்றைக்கி எக்ஸாமில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி யாராவது எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களை என்னென்ன மாதிரி ப்ராசஸ் நடந்தது அப்படிங்கிறது வந்து தெளிவாக கொடுங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பேராவூரணி அண்ட் ஒரத்தநாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸாமில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் யாராவது கிராமதிலாருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அங்கே எந்த மாதிரி எக்ஸாம் நடந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தருமபுரியில் பெண்ணாகரத்தில் 21ஆம் தேதியும், கரூர் மண்மங்கலத்தில் 23ஆம் தேதியும், தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு தாலுக்காவில் 18ஆம் தேதியும், திருச்சி முசிறியில் வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதியும், தேனியில் வந்து 19ஆம் தேதியும், அண்ட் அரியலூர், இந்த திருநெல்வேலி அண்ட் இந்த கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் இந்த அரியலூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அங்கே எந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சிவகங்கையில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ சிவகங்கையில் வந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே ரிசீவ் ஆகலை. பட் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். அண்டு நிறைய இப்போ 2-3 மாவட்டங்கள் இன்னுமே வந்து அதுக்குண்டான அறிவிப்பு இல்லை. இப்போ கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கிருஷ்ணகிரி வந்து இப்போ வரைக்கும் ஜஸ்ட் பிஃபோர் நான் செக் பண்ணேன், மேபி வந்துருச்சான்னு தெரியல. ஸோ குயிக்காக வந்துருச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாவட்டங்கள் வெளியிடாமல் தான் இருப்பாங்க. அங்கேயும் கூடியவர்கள் இந்த கிராமோதயாளர் வேகன்சி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ மேலும் தமிழ்நாடு கிராமோதயாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.